வணக்கம். 2026 டொயோட்டா கோரோலா வாங்க ஒரு ஐடியால இருக்கிறீங்களா? ஆனா எந்த ட்ரிம் வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா? கவலைய விடுங்க. இதுல எல்இ, எஸ்இ, எக்ஸ்எஸ்இன்னு எல்லா மாடலையும் ஒண்ணு விடாம அலசி உங்களுக்கு பெஸ்ட் கார் எதுன்னு கண்டுபிடிக்க உதவ போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். டொயோட்டாவோட டேக்லைன் என்ன தெரியுமா? தினமும் வேடிக்கையை அறிமுகப்படுத்துங்கள்னு. சும்மா ஒரு வண்டி நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மட்டும் இல்லாம, நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு சின்ன ஜாலிய, ஒரு ஃபன்ன கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதுதான் கொரோலாவோட ஸ்பெஷாலிட்டி. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. கொரோலா ஏன் இத்தனை வருஷமா மக்கள் மத்தியில ஒரு மாசா இருக்கு? அதுல அப்படி என்னதான் இருக்கு? அதுக்கு மூணு சிம்பிளான காரணம் தான். ஒன்னு அதோட ஸ்டைல், பார்த்தாலே ஒரு ஷார்ப்பான தனித்துவமான லுக்கு. ரெண்டாவது உள்ள இருக்கிற டெக்னாலஜி, ரொம்ப சிம்பிளா ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதோட நம்பகத்தன்மை. கண்ணை மூடிட்டு வாங்கலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது மூணும் சேரும்போது அது வெறும் கார் அல்ல, நம்மளோட ஒரு நம்பிக்கையான பார்ட்னர். சரி, கொரோலா வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பர். இப்போ உங்க முன்னாடி இருக்கிற முதல் பெரிய கேள்வி, பெட்ரோல் இன்ஜின் வேணுமா இல்ல ஹைபிரிட் வேணுமா? இது சும்மா ஏதோ ஒரு சாய்ஸ் இல்ல. உங்க ஓட்டுற பழக்கம், உங்க பட்ஜெட், உங்களுக்கு எது முக்கியங்கிறத பொறுத்து இந்த முடிவு மாறும். வாங்க ரெண்டுலயும் என்ன பிளஸ் என்ன மைனஸ்னு பார்க்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சிம்பிளா பார்க்கலாம். லெஃப்ட்ல இருக்கிறது நம்ம வழக்கமான பெட்ரோல் இன்ஜின், பவர்ஃபுல், ரொம்பவே நம்பகமானது. ரைட்ல இருக்கிறது தான் ஹைபிரிட். இதுல பெட்ரோல் இன்ஜினோட ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரும் சேர்ந்திருக்கும். எதுக்கு? பவரையும் கூட்டணும், மைலேஜையும் அள்ளி கொடுக்கணும். அதுக்கு தான். ஹைபிரிட் மாடலோட ஹைலைட்டே இதுதாங்க. ஒரு கேலனுக்கு 50 மைல் வரைக்கும் மைலேஜ். சும்மா யோசிச்சு பாருங்க, மாசத்துக்கு 4 தடவை பெட்ரோல் பங்க் போறீங்கன்னா இனிமே 2 தடவை போனா போதும். உங்க காசு மிச்ச, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. ஓகே, ஒருவேளை நீங்க பெட்ரோல் இன்ஜின் தான் நம்ம சாய்ஸ்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாருங்க, 3 கேஸ் மாடல்லையும் ஈஸியா கம்பேர் பண்ணலாம். எல்இ தான் என்ட்ரி லெவல், நல்ல பட்ஜெட்ல வரும். எஸ்சி வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக. எக்ஸ்எஸ்சி தான் டாப் எண்டு, எல்லா வசதிகளும் நிறைஞ்சிருக்கும். விலை அதிகமாக ஃபீச்சர்ஸும் எப்படி சூப்பரா அப்கிரேட் ஆகுதுன்னு பாருங்க. எல்இ தான் கரோலாவில் பேஸ் மாடல். ஆனா ஃபீச்சர்ஸ்ல எந்த குறையும் வைக்கல. ஸ்டாண்டர்டாவே 8 இன்ச் டச் ஸ்கிரீன், அதுவும் வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட வருது. ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஸ்டார்ட் இது. இல்ல, எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியா கெத்தா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்சி தான் உங்களுக்கான சாய்ஸ். உள்ள பிரீமியம் ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். வெளியில அந்த 18 இன்ச் கிராஃபைட் கலர் அலாய் வீல்ஸ் இருக்கே, அது ரோட்ல போகும்போது வண்டிக்கு ஒரு தனி லுக் கொடுக்கும். கேஸ் மாடல்கள்ல இதுதான் டாப், எக்ஸ்எஸ்சி. டிரைவர் முன்னாடி இருக்கிற அந்த 12.3 இன்ச் டிஜிட்டல் ஸ்கிரீன் பார்க்கவே செம்ம பிரீமியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சாஃப்டெக்ஸ்னு சொல்ற ஹை குவாலிட்டி சீட்ஸ், அதுவும் ஹீட்டட் சீட்ஸ், குளிர்காலத்துலலாம் ரொம்ப இதமா இருக்கும். டெக்னாலஜியும் சொகுசும் சேர்ந்த ஒரு செம காம்போ இது. இப்போ மைலேஜ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றவங்களுக்காக வாங்க ஹைபிரிட் மாடல்ஸை பார்க்கலாம். இதுலயும் எல்இ, எஸ்சி அப்புறம் எக்ஸ்எல்இன்னு 3 ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க ஃபோக்கஸ் எல்லாமே அதிகபட்ச மைலேஜ் மேல தான். ஹைபிரிட் மாடல்ஸோட கம்பேரிசனை பாருங்க. மைலேஜ் நம்பர்ஸ் எல்லாம் அசத்தலா இருக்குல்ல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹைபிரிட் எல்இ மாடல்ல ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்கு. மழை, சேருன்னு எந்த ரோட்லயும் கிரிப் சூப்பரா இருக்கும். அதே நேரம் எக்ஸ்எல்இ மாடல்ல பவர் மூன்ரூஃப் மாதிரி லக்ஸுரிய ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. நீங்க டெய்லி நிறைய டிராவல் பண்றாளா? அப்போ கண்ணை மூடிட்டு ஹைபிரிட் எல்இ எடுக்கலாம். மைலேஜ்லயும் டாப், தேவைப்பட்டா ஆப்ஷனும் இருக்கு. குறைஞ்ச பெட்ரோல் செலவு, அதிக பாதுகாப்பு, ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். எனக்கு ஸ்டைலும் வேணும், மைலேஜும் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்காகவே இருக்கு ஹைபிரிட் எஸ்சி. பெட்ரோல் ஏசி மாடல்ல வர்ற அதே ஸ்போர்ட்டி சீட்ஸ், 18 இன்ச் வீல்ஸ், ஆனா உள்ள ஹைபிரிட் என்ஜினோட பவர்ஃபுல் மைலேஜ், ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மாடல். ஹைபிரிட் எக்ஸ்எல்இ, இதுல நோ காம்ப்ரமைஸ். ஹீட்டட் சீட்ஸ், பவர் மூன்ரூஃப், அந்த பெரிய டிஜிட்டல் டிஸ்பிளேன்னு எல்லா லக்ஸுரி ஃபீச்சர்ஸும் இருக்கும். கூடவே ஹைபிரிடோட நம்ப முடியாத மைலேஜும் கிடைக்கும். கொரோலா சீரீஸ்லயே இதுதான் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவரைக்கும் ஒவ்வொரு ட்ரிம்முக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். சரி, நீங்க எந்த கரோலா வாங்கினாலும் சரி, எல்லாத்துலயுமே காமனா வர்ற சில முக்கியமான டெக்னாலஜி மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம டிரைவிங்கை எவ்வளோ ஈஸியாக்குது பாருங்க. அந்த 12.3 இன்ச் டிஜிட்டல் ஸ்கிரீன்ல ஸ்பீடு, நேவிகேஷன் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா தெரியும். பெரிய டச் ஸ்கிரீன்ல பாட்டு கேட்கறது, கால் பேசுறதெல்லாம் சும்மா ஒரு டச்ல பண்ணிடலாம். ஸ்மார்ட் கீ சிஸ்டம், சாவி பாக்கெட்ல இருந்தா போதும், கார் பக்கத்துல போனாலே அன்லாக் ஆயிடும். நம்ம லைஃபை சிம்பிள் ஆக்குற விஷயங்கள் இதெல்லாம். என்னதான் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் சேஃப்டி தானே முக்கியம். அதுல டொயோட்டா எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. டொயோட்டா சேஃப்டி சென்ஸ் 3.0ன்ற இந்த அட்வான்ஸ்ட் சேஃப்டி சிஸ்டம் கொரோலாவோட எல்லா மாடல்லையுமே ஸ்டாண்டர்டா வருது.
அதாவது நீங்க பேஸ் மாடல் வாங்கினாலும் சரி டாப் மாடல் வாங்கினாலும் சரி உங்க பாதுகாப்புக்கு முழு உத்தரவாதம். அப்போ சொல்லுங்க, உங்க தேவைக்கு உங்க டிரைவிங் ஸ்டைலுக்கு எந்த கொரோலா செட் ஆகும்? உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்பகமான கார் வேணுமா, இல்ல ஸ்டைலான ஸ்போர்ட்டியான ஒரு டிரைவ் வேணுமா? அதுவும் இல்லனா மைலேஜும் லக்ஸுரியும் ஒன்னா சேர்ந்த ஒரு அனுபவம் வேணுமா? 2026 கொரோலா லைனப்ல உங்களுக்காகவே ஒரு கார் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கான சரியான காரை தேர்ந்தெடுக்க இந்த அலசல் உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன்.